நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிறேன் அப்படின்னு எஸ்பி வேலுமணி 25 எம்எல்ஏக்களை பிரிச்சு என்ன பண்றாரு, தனியா நிக்கிறாரு. கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் என்ன பண்றாரு, 22 எம்எல்ஏக்களை பிரிச்சு தனியா இருக்கிறார். இதனிடையில ஐயா சாமி எங்களை விட்டுடுங்க, தயவு செய்து விட்டுடுங்க, இதுக்கப்புறமா ஒரு பிளவா, என்னால தாங்க முடியலடா சாமி, நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த அரசியல்ல இருக்கேன், இந்த கட்சியில இருக்கேன், ஆனா உங்கள மாதிரி எல்லாம் நான் தலைவர்களை பார்க்கவே இல்லை. கற்பூரம் கரையலாம், ஆனா கட்சி கரையலாமா, கண் எதிர்க்க பார்க்கலாம், மனசு வேதனை வலிக்குதுங்க. ஏன்னா எம்ஜிஆர் இந்த கட்சி எப்படி கட்டமைச்சாரு, ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு கட்டமைச்சாங்க, ஆனா இவங்களுக்கு இருக்கிறது பாத்தீங்களா ஈகோ பிரச்சனை. இவங்க கட்சியை வளர்க்கணும், அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துன்னு போலாம் கிடையாது, இவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ பிரச்சனை தான் இந்த அளவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மலை அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதிரடியா கட்சியில இருந்து விலகி இருக்கிறார். நான் எந்த கட்சிக்கும் போல, அதிமுக ஒரு பொருட்டாவே எடுத்துக்காத விஜய் கூட எஸ்பி வேலுமணி போய் எப்படி சேரலாம் அப்படின்னு இந்த டீம் விமர்சிச்சிருக்கிறாரு. கொஞ்சமும் விட்டு கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி பதவிக்காக என்ன பண்றாரு, இந்த அளவுக்கு இருக்காரு. ஏன்னா நான் இந்த கட்சியில இருந்து எனக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருந்தது, ஆனா அது நடக்கவே இல்லை, என்ன ஒதுக்கி வச்சாங்க. இருந்தால் கூட நான் கட்சி நலனுக்காக என்ன பண்ணேன், தொடர்ந்து என் ஈகோவை வெளிப்படுத்தல, என்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தாம என்ன பண்ண தொடர்ந்து இருந்தேன். ஆனா இவங்களுக்குள்ள இருக்குது பாத்தீங்களா ஈகோ, இது பயங்கரமான ஈகோ. இவங்க ஈகோவால அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி காணாம போக போது, என்னால அதை பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, வெளியே வந்திருக்கிறாரு. சோ நான் வெளியே வந்துட்டேன், இதை பார்த்தாவது இவங்க திருந்தணும், ஏன்னா பல சீனியர்கள் இது போல வேதனைகள்ல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்கிறாரு. என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க, செம்மலையெல்லாம் போனா ஒரு பெரிய பெருசா எடுத்துப்பாங்களா இந்த 2 பேர் அணியினரும் அப்படின்ற ஒரு விவகாரத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.